10 மாதத்துல தான் டாக்டர் பொறப்பேன்னு சொன்னார். 9 மாதத்துல வந்து அப்போவே நான் வந்து அபூர்வராங்கல் சொல்லிட்டு தான் வெளில நான் வந்து குறப்பிரசவத்தில் தான் பிரசவமே நான் பிறந்தேன். இந்த ரஜினி நாராயணனா மாறினது எப்போ? ரஜினி நாராயணன் நான் 1975 பிறக்கும்போது 3 வயசானோன்னே 1 வயசானோன்னே பேர் வச்சாங்க. பேர் வைக்கும்போது தலைவர் 1975 அபூர்வராங்கல் படம் ஒரு கேட்டை திறந்தார். அப்போவே எல்லாரோட இதய மனத்தையும் திறந்துட்டார். அப்போவே எனக்கு ரஜினி நாராயணன் பேர் வச்சுட்டாங்க. என்ன சார் ஸோ சொல்றீங்க? எனக்கு தமிழ் மொழி பேச்சு வரும்போது தான் அந்த ரஜினி நாராயணன்ற அடைமொழியை வந்து ஃபுல்லாக நான் பேச கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் தான் அதை அமுல்படுத்தினேன். ரஜினி நாராயணன் அமுல்படுத்தினேன். அப்பத்துலேருந்து என் பிறப்பே வந்து அதுதான். அப்போ தான் தலைவர் 1975 டேட் ஆஃப் பர்த்து தலைவர் முதல் படம் அபூர்வராங்கல் ரெண்டும் கோஇன்சிடெண்ட்டாக மேட்ச் ஆச்சு. தலைவர் வந்து கடவுள் வந்து ரஜினியாக வந்து அவதாரம் எடுத்து மக்களை சந்திக்க வந்தார். அதில் அப்படியே என் பேரை ரஜினி நாராயணன் மாற்றிட்டேன். இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு சார்? எனக்கு வந்து கரெக்டாக 50 முடியுது. இப்போ தலைவர் படத்தை நீங்க முத எப்போ பார்த்தீங்க? நீங்க குழந்தையிலேருந்து நான் ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நீங்க பார்த்து ரசிச்ச நாட்கள் இருந்திருக்கும்ல, எப்பயிலேருந்து விவரம் தெரிஞ்சு பார்த்துருப்பீங்கல்ல, எப்போ? 9 மாத கருவையில் இருக்கும்போதே அபூர்வராங்கல் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் 10 மாதத்துல தான் டாக்டர் பொறப்பேன்னு சொன்னார். 9 மாதத்துல வந்து அப்போவே நான் வந்து அபூர்வராங்கல் சொல்லிட்டு தான் வெளில நான் வந்து குறப்பிரசவத்தில் தான் பிரசவமே நான் பிறந்தேன். அதுலேருந்தே ரஜினி நாராயணன். அப்படியா? ஆமாம்.